ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் மசாலா எல்லாம் உதிராமல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு ஜிலேபி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துட்டு, அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழ ஜூஸை நம்ம விட்டுறலாம். நீங்கள் எடுக்கிற மீன் வறுவல் மசாலாவில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நான் கலந்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் உப்பு காரெல்லாம் சேர்த்துருக்கேங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீனில் தடவிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனில் நல்லா தடவி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 1/2 hour ஆகட்டும் அப்படியே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு மசாலா எல்லாமே நல்லா ஊறி நமக்கு ஃபிஷ் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைக்குங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற மீனையும் நம்ம மசாலாவில் பெரட்டி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஊறி வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுமே நம்ம திருப்பி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.